ஏய் சீதா, வாட் இஸ் திஸ்? பார்த்தா தெரியலையா பாஸ்? ஷூக்கு பாலிஷ் போட்டுக்கிட்டு இருக்கேன் பாஸ். கம் ஆன் சீதா, அதை இங்க கொடு. இந்த வேலையெல்லாம் உன்னை யார் பார்க்க சொன்னது? நான் பார்க்காம வேற யாரு பாப்பாங்க பாஸ்? நான் பாப்பேன். என்ன பாஸ் திடீர்னு என்ன ஆச்சு உங்களுக்கு? இது எப்பவும் நான் பாக்குற வேலை தானே. எப்போன்றது வேற, இப்பன்றது வேற. கம் ஆன், நீ போய் கட்டில் உட்காரு. பாஸ். எந்திரி, உட்காரு. அது என்ன இப்போ வேற? நான் எப்பவுமே ஒரே சீதா தானே. இல்ல, இதுக்கு முன்னாடி நீ வெறும் சீதா, இப்போ என் பாப்பாவோட அம்மா சீதா. உள்ள நம்ம ஜூனியர் இருக்கான்றத நீ மறந்து மறந்து போயிடுற. இப்படி உட்கார்ந்து எந்திரிக்கிற வேலையெல்லாம் நீ செய்யக்கூடாது. ஓஹோ, அதனாலதான் இம்புட் அக்கறையா? ஆமா. அப்போ என் மேல உங்களுக்கு அக்கறை இல்ல, நம்ம பாப்பா மேலதான் அக்கறை இல்ல? உன் மேல எனக்கு எப்பவும் அக்கறை ஜாஸ்தி. இப்போ பாப்பாவுக்கு அம்மா வேற ஆயிட்டியா, அதனால அக்கறை இப்ப டபுள் ஜாஸ்தி. அவ்வளவுதான். என்னவா? என்னவா? இப்படி குறுகுறுன்னு பாத்துக்கிட்டே இருந்தா எப்படி பாலிஷ் போட முடியும்? என் புருஷன் நான் பாக்குதேன், இதை யாராச்சும் தப்புன்னு சொல்லுவாங்களா? என் புருஷனே தப்புன்னு சொல்ல முடியாது தெரியுமா? அன்னைக்கு ஜாதகம் பார்க்க வந்தவர்ல இருந்து இப்ப பலன் சொன்னானே அந்த குடுகுடுப்புக்காரன், அது எதுவுமே பொய் இல்ல. மகா சொன்ன மாதிரி தப்பா நடந்துருமோ? சேது, என்ன? அது உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லு. அது எப்படி சொல்றதுன்னு. ஏய், சொல்ல வந்துட்டு நிறுத்தினா எரிச்சலா இருக்கும்ல. ஒன்னு சொல்லு, இல்ல சொல்லாத. ரெண்டும் இல்லாம இது என்னது? இல்ல இல்ல, நான் காலையில இந்த பக்கமா வந்தேன், அப்போ ஒரு விஷயம் நடந்தது. நான் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லக்கா. மகா பொய் சொல்ல மாட்டா. அது கூட உங்களுக்கு தெரியாது. நான் எந்த ஏற்பாடும் பண்ணல. அந்த ஜோசியர் யாருன்னே எனக்கு தெரியாது. மகா பேசினதை கேட்டதுல இருந்து மனசு ரொம்ப குழம்பி போயிருக்கு சேது. நீ அவங்க உன்னை பார்க்காம பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க ஒருவேளை உன்னை பார்த்துட்டு உன் காதுல விழுகிறதுக்காக பேசியிருந்தா? என்ன சொல்ற நீ? உன்னையும் என்னையும் முட்டாளாக்குறதுக்கு கூட அந்த மாதிரி பேசிட்டு இருந்திருக்கலாம்ல. மகாவோட நோக்கம் என்ன? சீதாவை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புறது தானே? அதுதான் பப்ளிக்கா தெரியுதே. பாவம் ராமு சீதாவும் அவங்கள பிரிக்கலைன்னா மகாவுக்கு ஆகாது. ஆனா அது நடக்காது. நீ இதை போய் வேற யாருக்கிட்டையும் உடனே வைக்காத. ஓகே ஓகே, நான் எதுவும் பேசல. முக்கியமா சீதா கிட்ட உடனே வைக்காத. அதான் ரொம்ப முக்கியம். நான் எதுக்குப்பா அவகிட்ட இதை சொல்ல போறேன்? எனக்கு மனசு ஒரு மாதிரியா இருந்தது, அதான் உன்கிட்ட சொன்னேன். பாரு, மகா பேச்சுகளா நம்ம பணிஞ்சு போனா நம்ம சீதாவை வெளியே அனுப்ப வேண்டி வரும். இல்லைன்னா நம்ம ராமுக்கு வேற ஒரு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டி வரும். எது பண்ணாலும் இந்த குடும்பத்தோட நிம்மதி தான் போகும். புரியுதுல உனக்கு? அதை நினைச்சுதான் நான் தவிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏய், ராமுக்கும் சீதாவுக்கும் பிரிவு வராது. நாமளும் பிரிக்க கூடாது. அது பெரிய பாவம்டா. புரியுது சேது. ராமு சீதாவும் யாருக்கு எந்த கெடுதலும் பண்ணல. அதனால அவங்களுக்கு எந்த கெடுதலும் நடக்காது. இவன் மனசை போட்டு குழப்பிக்காம வேலையை பாரு. போ. சேது தைரியமா சொல்றான், ஆனா என்னால அப்படி யோசிக்க முடியலையே. மகா பேசுறத கேட்க கேட்க ஒரு மாதிரி பயமா இருக்கு. என்ன நடக்க போகுதோ தெரியல. ஆண்டவா, நீதான் காப்பாத்தணும். அண்ணா, பாத்தீங்களா,
எல்லாமே நான் சொன்ன மாதிரி தான் நடக்குது. அபசகுணம் ஆரம்பிச்சிருச்சா? சீதா, கொஞ்சம் மேல பாரு, ஃபேன் ஓடிட்டு இருக்கு. அது தெரியாம சூடன் தட்டை கொண்டு வந்து நீட்டினா அது அணையதான் செய்யும். இதுக்கு பேரு அபசகுணம் இல்ல. ராம், நீ விபூதி வச்சுக்கோ, உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. சீதா, நான் கிளம்புறேன். வேற ஏதாவது ஃபார்மாலிட்டிஸ் இருக்கா? தாராளமா கிளம்புங்க பாஸ். அக்கா செல்வி அக்கா, நீங்க போய் அந்த கேட்டை கொஞ்சம் திறந்து விடுங்க. சரிங்கம்மா. பாஸ், உள்ள வந்து ஒரு வாய் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு போறீங்களா? போச்சுடா. சூடா அணைஞ்சதும் உன் முகத்துல சிரிப்பா அணைஞ்சு போச்சு. மீரா சொன்னதை கேட்டேல, காத்துல சூடு தண்ணிட்டுனா அணைதானே செய்யும். இதுல எதுக்கு டென்ஷன் சென்டிமெண்ட்லாம்? சந்தோஷமா அனுப்பி வை சீதா. புவனா, நீ என்ன தனியா வந்திருக்க? அஞ்சலி வரலையா? அங்க ஒன்னும் பிரச்சனை இல்லையே, எல்லாரும் நல்லா இருக்காங்கல்ல? அக்கா, எல்லாரும் நல்லா தான் இருக்காங்க. இந்த வீட்ல இருந்து கிளம்புறப்போ எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டேன். என்னோட காலேஜ் ஐடியை மட்டும் விட்டுட்டு போயிட்டேன். எக்ஸாமுக்கு வேற டைம் ஆச்சு, அதான் வேக வேகமா ஓடி வரேன். நான் உள்ள போய் தேடி எடுத்துக்கவா? இரு பாஸ், ஒரு நிமிஷம் பாஸ். நான் இவளுக்கு தேடி எடுத்து கொடுத்துட்டு வந்துடுறேன். நீ வா புவனா, போலாம். இரு பாஸ், நீங்களும் ஒரு நிமிஷம் உள்ள வந்து உட்காந்துட்டு போங்களேன். அப்பதான் என் மனசுக்கு நிம்மதியா இருக்கும். எனக்கு டைம் ஆகுது சீதா. சரி இருங்க, நான் போய் தண்ணியாவது எடுத்துட்டு வரேன். ஒரு மடக்கு குடிச்சிட்டு போங்க. சரி, எடுத்துட்டு வா. புவனா, நீ வா. வா புவனா. மகா, அவளை எப்படி மறுபடியும் இங்க வர வைக்கிறதுன்னு தானே நாம யோசனை பண்ணிட்டு இருந்தோம். ஏதோ ஒரு லக்கு, அவளே வந்து நிக்கிறா. எந்த ரூம்ல இருக்கோன்னு நினைக்கிற? நானும் அம்மாவும் தங்கி இருந்தோம்ல, அந்த ரூம்ல தான் இருக்கு. சரி வா, 3 பேரும் போய் தேடுவோம். நீ என்ன செய்ய போற மகா? ரொம்ப நேரத்துக்கெல்லாம் அவ இங்க இருக்க மாட்டாளே. ஐடி கார்டை கண்டுபிடிச்சு அவ எடுத்துட்டு போறதுக்குள்ள நாம ஏதாவது பண்ணி ஆகணும். என்ன பண்ண போற? அவளை போக விட்டுற போறியா? இல்ல, தடுக்க முடியாது. ஆனா கிடைக்கிற இடைவேளையில என்ன செய்ய முடியும் நான் யோசிக்கிறேன். அக்கா, நீங்க போயிட்டே இருங்க, நான் பாஸுக்கு தண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன். சரி, நீ வா. வரா வரா. பாஸ், என்ன சீதா, இதுக்கு மேலேயாவது நான் கிளம்புவா? முதல்ல இந்த தண்ணியை குடிங்க பாஸ். தேங்க்ஸ். பாவம் புவனா, டைம்க்கு போக முடியுமோ இல்லையோ. வேணும்னா நம்ம ராமியை இவளை டிராப் பண்ண சொல்லுங்களேன். என்னம்மா, ரொம்ப லேட் ஆயிடுச்சா? ஆமா அங்கிள், டைம்க்கு போக முடியுமான்னு தெரியல. 10 மினிட்ஸ்க்கு மேல லேட் ஆனா உள்ள வர விட மாட்டாங்க. ஏய் ராம், போற வழியில இந்த பொண்ணை காலேஜ்ல விட்டு போயிட. பரவாயில்ல அங்கிள், நான் ஆட்டோ பிடிச்சே போய்க்கிறேன், ஒன்னும் பிரச்சனை இல்லை. அட சும்மா போமா, ஆட்டோல போறதை விட பைக்ல சீக்கிரம் போயிடலாம். அவ என்ன உன்னை தலையில தூக்கிட்டு போறா? பைக்ல தானே போற. போமா. மாமா தான் சொல்றாருல்ல புவனா, சொன்னா கேளு. சரிக்கா. நான் வரேன் அங்கிள். எக்ஸாம் போகும்போது எதுக்கு பேக்? இல்ல, நான் வச்சுக்கிறேன். இல்ல, என் பேக்ல தான் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் தேவையில்ல.
ஏய், அவ ஏற்கனவே எக்ஸாம்க்கு லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த நேரத்துல என்ன விளையாடுத்தணும் உனக்கு? அதுக்கு இல்ல பெரியப்பா, எக்ஸாம் முடிச்சிட்டு அவ இங்க வந்துட்டு போட்டுமே, அதான் சொன்னேன். இது கூட நல்ல ஐடியாவா இருக்கே. நேத்து தான் அவசரமா போயிட்ட, இன்னைக்கு நிதானமா வந்து அரட்டை அடிச்சிட்டு போ. சரி, நான் போயிட்டு வரேன். ஏறி உட்காரு. புவனா, விழுந்துராத, நல்லா புடிச்சுக்கோ. என்ன புவனா, முன்ன பின்ன பைக்ல உட்கார்ந்தது இல்லையா? இவ்ளோ கூச்சப்படுறீங்க? நல்லா உட்கார்ந்துட்டு போங்க. புவனா, டென்ஷன்ல எக்ஸாம கோட்டை விட்டுறாத. நல்லா யோசிச்சு எக்ஸாம் எழுது. சரிக்கா. சரி, புடிச்சுக்கோ. பாய், பார்த்து போங்க. உண்மையிலேயே உன்னோட பிரெயின் ரொம்ப ஷார்ப்பு மகா. ஒரு செகண்ட்ல ஐடியா பண்ணி பக்காவா பிளான் போட்டுட்டியே. அது மட்டும் இல்லக்கா, இனிமே எக்ஸாம் முடியற வரைக்கும் அவ இங்கதான் இருப்பா. நீ நினைச்சத சாதிச்சிட்ட மகா. உண்மையிலேயே பிரமாதம். அவங்க ஜோடி பொருத்தம் கூட பிரமாதமா இருக்குல்ல? டேய், வண்டி கிளம்பிடுச்சுடா, ரெடியா இருங்க. நாங்கள் 2வது தெருவில் தான் நிற்கிறோம். ஆள் நடமாட்டம் இங்கே தான் கம்மியாக இருக்கு. இன்னும் 5 நிமிஷத்துல அங்க வந்துருவான். நீங்க எல்லாரும் ரெடியா இருங்க. இந்த தெருவுக்குள்ள வந்த உடனே ஒரே வீச்சு, தலை துண்டா போயிடும். அவன் கூட ஒரு பொண்ணு வருது. அவ செத்தாலும் கூட பரவாயில்ல, தைரியமா வீசுங்கடா. தாயே, சாமி, என்னன்னே தெரியல. என் மனசு ரொம்ப பரிதவிச்சுக்கிட்டே இருக்கு. மகா சொல்றது போய்தான்னு ஒரு மனசு நம்புது. ஆனா இன்னொரு மனசு தொடர்ந்து நடக்குதே அபசகனம். அத நினைச்சு ரொம்ப துவண்டு போகுது சாமி. எனக்குன்னு யாருமே இல்ல. என் புருஷனை நீதான் தாயை காப்பாத்தணும். என்னாச்சுடா? இப்ப வரைக்கும் உங்க போன் வரல? இந்நேரம் நீங்க முடிச்சிருக்கணுமே. என்னன்னு தெரியல மேடம். இன்னைக்கு 5 நிமிஷம் லேட்டாக வந்துட்டு இருக்கான். ஆனாலும் வந்துட்டு தான் இருக்கான். நம்மளால அவனை ஃபாலோ பண்ணிட்டு தான் வரான். ஏய், முடிச்சிருவீங்கல்ல? 5 நிமிஷத்துல அவன் பைக் வந்துடும். முடிச்சிட்டு கால் பண்றோம் மேடம். சீக்கிரம் உடனே எனக்கு கால் பண்ணணும். ஓகே மேடம். எதுவும் நடக்காதுன்னு அவங்க சொல்லுதாக. ஆனா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எல்லாமே பொய். அவங்களுக்கு எதுவும் ஆகாதுன்னு எனக்கு நானே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டாலும் பயமா தான் இருக்கு. அந்த மகா பொய் சொல்றாங்களா, இல்ல நடக்கிற அபசகுனம் தானா நடக்குதா? எதுவுமே எனக்கு புரியல. உனக்கு உயிர் தான் வேணும்னா ஏன் உயிரை எடுத்துக்கன்னு என்னால சொல்ல கூட முடியல. என்னைய நம்பி சின்ன கரு ஒண்ணு என் வயித்துல வளருது. என் புருஷனை மட்டும் இல்ல, என் பிள்ளையையும் நீதாம்மா காப்பாத்தணும். கருணை காட்டு தாயே முத்தரம்மா.
அரை நிமிஷம் நெருங்கிட்டோம். நீங்க போன் எடுக்கலன்னா வட்டி காசு கேட்காம விட்டுருவோண்ணா. அண்ணே நீங்களாண்ணே? ஏய் பாத்து. ஏய் இரு இரு ஒரு நிமிஷம். இந்தா. போனா உனக்கு ஒண்ணும் இல்லைல்ல? ஒன்றும் இல்லை, பெருசா ஒன்றும் இல்லை தான். ஷால் போயிடுச்சு. எனக்கு உடனே எக்ஸாம் ஹாலுக்கு போகணும் அத்தான். இரு. அத்தான் எனக்கு டைம் ஆச்சு அத்தான். எக்ஸாம் போகணும். வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. சரி நீ பதட்டப்படாத. ஹலோ போலீஸ் ஸ்டேஷன். அண்ணா தெருவில் என் பைக் நிக்குது, வந்து ஸ்டேஷனுக்கு எடுத்துட்டு போயிடுங்க. இரு ஆட்டோ பிடிச்சு போயிடலாம். ஆட்டோ உட்காரு. வரான் கிட்ட வரான், ரெடியா இருங்கடா. ஓகே 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 வை. என்னடா பாத்துக்கிட்டு இருக்கீங்க? வீசுங்கடா. எங்கடா அவன்? பைக்கே காணோமே. போக விட்டு பாத்துக்கிட்டு இருக்கீங்க. எங்கடா? இப்படி விட்டுட்டீங்களா? எங்கடா? பைக்கே இந்த பக்கம் வரவே இல்லை. அவன் ஆட்டோல போய்கிட்டு இருக்கான்டா. ஐயோ, எல்லா பாரத்தையும் நான் உன் மேல போட்டுட்டேன். நீ பார்த்துப்பேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு முத்தாரம்மா. சரி அங்கிள். வாமா. எக்ஸாம்லாம் நல்லா எழுதுனியா? நல்லா பண்ணிருக்கேன் அங்கிள். சரி சீதா மேல தான் இருக்கா, போய் ஃப்ரெஷ் அப் பண்ணிக்க. சரி அங்கிள். அதோ வந்துட்டாங்க. வா புவனா, எக்ஸாம்லாம் நல்லபடியா எழுதுனியா? ஓரளவுக்கு நல்லா தான் எழுதிருக்கேன்க்கா. என்ன ஓரளவுக்குன்னு சொல்ற? அப்போ நீ சரியா எழுதலையா? இல்ல இல்ல, நான் நல்லாவே எழுதிருக்கேன். சேது சொல்லு மகா. அந்த புவன பாவம் இல்ல? ஏன் அப்படி? எதுக்கு அவ்வளவு பாவம்னு சொல்ற? இல்ல ஹாஸ்டல்ல இருந்து கஷ்டப்படுறாள்ல, அத சொன்னேன். ஹாஸ்டல்லாம் இப்ப என்ன கஷ்டம் இருக்க போகுது? அவங்க கொடுக்கறது தான் சாப்பாடு, அவங்க கொடுக்கறது தான் டிஃபன். நாக்க செத்து போய் கிடக்காதா? அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? இல்ல சேது, அன்போட தங்கச்சி, அவளை கஷ்டப்பட விடலாமா? அதான் நானும் கேக்குறேன், அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? பேசாம அவ நம்ம வீட்லயே இருந்துகிட்டு போயிட்டு வரலாமே காலேஜ்க்கு. ஆமா சேது, அவ இங்க இருந்தா அவளுக்கு மட்டும் இல்ல நமக்கும் தான் வசதி. அந்த பொண்ணு இங்க இருந்தா நமக்கு என்ன வசதி? பின்ன அன்பு வீட்ல நம்ம மேல கோவமா இருக்காங்க. அஞ்சலிய பத்தி அவங்க கிட்ட விசாரிச்சு தெரிஞ்சுக்க முடியாது. இவ இங்க இருந்தா அட்லீஸ்ட் டெய்லி ஃபோன் பண்ண சொல்லி அஞ்சலி என்ன பண்றா ஏது பண்றான்னு தெரிஞ்சுக்கலாம்ல. அது மட்டுமா, இந்த பொண்ணு கூட இருந்தா இவ வழியா ஏதாவது பேசி அந்த வில்லேஜ் லேடிய சமாதானப்படுத்திடலாம். ஒருவேளை அந்த அன்பு அமெரிக்காவுக்கு போனா நாம அஞ்சலிய கூட்டிட்டு வந்து நம்ம வீட்லயே வச்சுக்கலாம்ல. எந்த வகையில பார்த்தாலும் இந்த போனா நம்ம வீட்ல இருக்கிறது நமக்கு தான் ரொம்ப வசதி. அவளுக்கும் நல்ல வீட்டு சாப்பாடு கிடைக்கும். சின்ன வயசு வேற. பாவம், எதுக்கு அவ கஷ்டப்படணும்? இங்கேயே அவ ஜாலியா இருந்துக்கட்டுமே. ஆமா சேது, சரின்னு சொல்லுங்க. அதெல்லாம் ஓகேதான்.
ஆனா அந்த பொண்ணு சரின்னு சொல்லணுமே. அவ அண்ணன் பேச்சதானே அந்த பொண்ணு கேட்கும். அதானே அவகிட்ட யாரு பேசுவா மகா? எதுக்கு யோசிக்கணும்? அதான் சீதா இருக்கால, அவளை விட்டு பேச சொல்லுவோம். ஆ சேது சொன்னா சீதா கேப்பா. புவனா கிட்ட அவளே பேசுவா. என்ன சொல்றீங்க சேது? நீங்களா பேச போறீங்க? சீதா கிட்ட சொல்லுங்க, அவ கன்வின்ஸ் பண்ணி அந்த பொண்ணை இங்க தங்க வச்சிருவா. ஓகே, நான் போய் பேசுறேன். சரி புவனா, நீ போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா. சரிங்கக்கா. சீதா, சொல்லுங்க மாமா. அந்த பொண்ணு ரொம்ப பாவம் இல்ல? காலையில எக்ஸாமுக்கு கிளம்புறதுக்குள்ள பாவம் தவியா தவிச்சு போயிட்டா. ஆமா மாமா, அதுக்கு யார் என்ன பண்ண முடியும்? ட்ரெஸ்ஸை எடுத்து வச்சுக்கிட்டவ ஞாபகமா காலேஜ் ஐடியா எடுத்து வச்சிருக்கணும். ஏதோ ஞாபகத்துல அவ மறந்துட்டா போல. வீட்டுல நடந்த சண்டையில எல்லாமே மறந்து போயிருக்கும். இதுல படிப்பாளா இல்ல சண்டையை கவனிச்சிட்டு இருப்பாளா? கஷ்டம்தான் மாமா. பேசாம அவளுக்கு எக்ஸாம் முடிகிற வரைக்கும் நம்ம வீட்லயே தங்க சொல்லிடலாமே.